இந்த தேர்தல்ல யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுக அதிகமான சீட் படிக்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்க. விஜய் 2வது ஊராக, திமுக 3வது இடத்துக்கு தள்ளிப்பட்டுவிடும். தமிழகத்தில் திமுக தோல்வி அடையக்கூடியது ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை சென்னையில் தலைமை செயலகத்தில் சரி பல முக்கியமான கோப்புகள், அரசாங்கத்தினுடைய கோப்புகள் எல்லாம் தீ வைக்கப்பட்டது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று தான் அடித்து போட்டு சொல்லுகிறார்கள் பலர். ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை துணை முதலமைச்சராக்கிய பிறகு தன்னுடைய தோழமை கட்சிகள் அனைத்தையும் உடைத்து வைத்திருக்கிறாரு. அது என்ன அரசியல்? அது சத்யராஜ் யாருங்க? ஹூ கேர்ஸ் ஹிம்? மாமா, விஜயனுடைய நிலைமை எங்க இருக்கு? சத்யராஜ் மரியாதையா சொல்றேன், நான் அவரை இழிவுபடுத்துறேன். திமுகவிற்கு பஜனை பண்றாங்க. 2026 பொது தேர்தலுக்கு பிறகு 5 அல்லது 6 கட்சிகள் இருக்கிற இடம் தெரியாம போயிடு போகுது. விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் விஜய் எடுத்துட்டாங்க. திமுக டவுன் ஆயிடுச்சுமா திமுக. அதனால பயந்துட்டு துபாய் போயிட்டாங்க, கொடைக்கானல் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். GT Holidays, South India's #1 travel brand. அண்ட் இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். என்னன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு சிஎம் ஆகிறதுக்கு மொத்த தொகுதியிலும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் 37 தொகுதியில ஜெயிச்சாலே போதும். அந்த 37 தொகுதியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டணி, அதாவது இப்போ திமுக இல்லாம இப்ப அதிமுக 83 தொகுதியில ஜெயிச்சாங்கன்னா இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு அதுல விஜய் அவர்கள் டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு சிஎம் சீட் வேணும்னு டிமாண்ட் பண்ணி அவங்க சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க முடியுமா சார்? அரசியல் பத்திரிகையோ கழுத்துலயோ இல்ல ஒரு காகிதத்தை எழுதுற மாதிரி அரசியல் கிடையாது. அரசியல் ஒரு இவால்விங் சிச்சுவேஷன். ஒரு நாளுக்கு நாள் 2018ல பாத்தீங்கன்னா கர்நாடகால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். கர்நாடக அரசியல் வேறு, தமிழக அரசியல் வேறு. கர்நாடகாவில் இது மாதிரியான ராஜ்குமார் என்ற சினிமா நடிகர் அவரால் பாப்புலாரிட்டி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி கிடையாது. இருந்தாலும் விஜய்க்கு கண்டிப்பாக அதிமுகவுடன் சென்றிருந்தாரே ஆனால் திமுக ஒரே முட்டை கூடாரம் காலியா இருக்கும். ஆனா திமுகவுடன் அவங்க சூழ்ச்சி செய்தது சிதம்பரம் தான் திமுகவுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக செய்தார் என்று தான் டெல்லி பேசுகிறார்கள். எது இருப்பினும் தமிழகத்தில் திமுக காங்கிரஸை விட்டுவிடும், காங்கிரஸ் திமுகவை விட்டுவிடும். அதனால இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடைய செல்வ பெருமையை ராஜினாமா பண்ணியிருக்காரு. புதுசா யாருக்கு போறாங்களோ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை அது விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்தான் நியமிப்பார்கள் என்று டெல்லியில் பரவலாக காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பேசுறாங்கம்மா. ஆனா இந்த மாதிரி தேர்தல் நடந்து முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மாற்று கட்சியினர் 2 பேரும் கூட்டணியில இணையறதுங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா சார்? அதுல பாஜக இருக்கிறதுனால வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் விஜய்க்கு கணிசமான சீட் வந்ததுன்னா அவர் முதலில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்துதான் ஆளுங்கட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றெல்லாம் கூட நான் கேள்விப்படுகிறேன். எதிர்னால் மே 4th அன்னிதான் ஒரு விஷயம் தெரியும். அதோட கிறிஸ் தோடங்கர், நாங்க நடுநிலையா இருக்க மாட்டோம், இதுக்கப்புறம் நாங்க நடுநிலையா இருக்கவும் விருப்பப்படல, ஒண்ணு நாங்க ஆளுங்கட்சியோட இருப்போம், இல்லைன்னா நாங்க எதிர்கட்சியோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சார். அப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்க நடுநிலையில தான் இருந்திருக்கோம் அப்படிங்கறத? கிரீஷ் சோடங்கர் பிஜேபில இருந்து வந்தவர் தானம்மா, கோவால இருந்து வந்தவர். அவரை பத்தி பேசுறாரு. அவர் யாருக்கு கவனிக்கிறாங்கம்மா? ஒண்ணு கிரீஷ் சோடங்கர் ஒரு சாதாரண ஆளு. அதனால ஸ்டாலின் அந்த அவரோட பேச மாட்டேன்னாரு. ஏன்னா அவருக்கு ஸ்டாலினுக்கு ஈடாக எய்தர் கர்நாடகாவுடைய முதலமைச்சரோ அல்லது சுக்வீந்தர் சௌக்கி என்று சொல்லக்கூடிய ஹிமாச்சல் முதலமைச்சரோ அல்லது ரேவந்த் ரெட்டி வந்து சிபிஎஸோட பேசியிருப்பாங்க. தமிழகத்தில் ராகுல் காந்தி எந்த காங்கிரஸ் தலைவரையுமே திமுகவுடன் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லையே. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? கிரீஷ் சோடங்கர் யாருங்க? செல்வ பெருந்தகை பணம் வாங்கினாட்டு ஜோதிமணி பணம் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்களா இல்லையா? இதே செல்வ பெருந்தகை இந்த டிக்கெட்டை வித்தது அவங்க தானே. அது ஹசீனா அகமதுங்கிற இந்த பெண்மனை தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் மகளிர் பிரிவு அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்களே, என்னை துன்புறுத்தினார்கள், எங்கிட்ட பணம் கேட்டாங்க, என் சீட்டு கொடுக்கல எல்லாம் சொல்லியிருக்காங்க. செல்லக்குமார் மேலேயும் இவங்க நம்ம செல்வ பெருந்தகை மேல குற்றச்சாட்டு இருக்காங்களா அந்த அம்மா. ஆக மொத்தம்
கிரீஷ் சோடங்கர் யாருங்கம்மா? ஹி இஸ் ஒன்லி இந்த 5th or 6th கிரேட்ல இருக்காரு சீனியாரிட்டியில. அவரோட பேச மாட்டார். ராகுல் காந்தி மனதில் இருக்கிறது என்ன என்று கேட்டால், தமிழக காங்கிரஸ் தலைவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் தலைவர்களை திமுக தன்னுடைய பாக்கெட்ல போட்டுருந்துச்சு, திமுக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பனாவே சொல்றாரு ராகுல் காந்தி. அதனால கிரீஷ் சோடங்கர்ல யாருமா? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் செத்து போச்சுமா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இல்லவே இல்லைம்மா. அவங்க இப்போ 28 சீட் வாங்கிட்டு போனாங்க, 70 80 ஆட்சியில பங்கு எல்லாம் கேட்டாங்க, என்னாச்சு? எகிரி நாங்களே ஒண்ணுமே ஆக்கிட்டே. ஆக மொத்தம் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் தோல்வி அடைவதை பார்த்தால், விஜய் கூட சற்று சிந்திக்க வேண்டும். 2029 காங்கிரசுடன் போக வேண்டுமா, தனித்து போக வேண்டுமா என்றெல்லாம் அவர் சிந்தித்து பார்ப்பார் என்று தான் பல அரசியல் வர்ணனையாளர்கள் டெல்லியில் பேசுகிறார்கள். அண்ட் உங்களோட ஒரு கணிப்பு படி இந்த தேர்தல்ல யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுக அதிகமான சீட் படிக்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்க. விஜய் 2வது வருவாங்க. திமுக 3வது இடத்துக்கு தள்ளிப்பட்டுவிடும். திமுக என்பது படுதோல்வி அடையும். நான் சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் திமுக தோல்வி அடையக்கூடியது ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை சென்னையில் தலைமை செயலகத்தில் சரி, பல முக்கியமான கோப்புகள், அரசாங்கத்தினுடைய கோப்புகள் எல்லாம் தீ வைக்கப்பட்டது. கம்ப்யூட்டர் இருந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது செய்தது திமுகவினுடைய டாப் சீக்ரெட் மெசேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். டெல்லியில சில அதிகாரிகள் கண்டிப்பாக திமுகவிற்கு இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று தான் அடித்து போட்டு சொல்லுகிறார்கள் பலர் டெல்லியில். அதை தவிர சிட்டி பார்க்ஸ் நேயர்களுக்கு ஒரு சின்ன தகவல். டெல்லியில நாய்டா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அங்கு 150 முதல் 200 தொலைக்காட்சிகளுடைய தலைமை செயலகம் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பாளர்கள் பலர் சொல்லுகிறார்கள், தமிழகத்தில் விஜயும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக திமுகவை 10 சீட் கூட வராபரா பண்ணிருப்பாங்க. இப்ப திமுகவுக்கு ஒரு 65-70 சீட் வரும். இது எல்லாமே ஏடிஎம்கே பிளஸ் விஜய் எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. அது முதலே நான் சொல்லிட்டு இருக்கேனே, எத்தனையோ ஊடகங்கள்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை பல எம்பிக்கள் மூலமாக, பல செய்தி நிறுவனங்கள் மூலமாக, பல தலைவர்கள் மூலமாக பேசுவது கிடைக்கக்கூடிய சாராம்சம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், விஜய் செய்தார், நல்லது செய்தார், சிலது செய்ய மறந்து விட்டார், செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றெல்லாம் சொன்ன. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னதாக, ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னதாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழு வந்தது. அதற்கு நன்றி தெரிவித்தார் விஜய். அதே மாதிரி சட்டசபையில எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவா பேசினாரு. கடைசியில விஜய்க்கு யாருக்கு என்ன சொன்னாங்களோ தெரியல, ஏடிஎம்கேட போல பிஜேபியோட, அது அவருடைய ஸ்டாண்டர்ட். பட் எனினோ தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் போதைப் பொருள், பாலியல் கொள்கை, அதை தவிர தொல்லைகள், ஊழல், இதுதான் எல்லாமே ஒரு புது ட்ரெண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய தோழமை கட்சிகள் இருக்கிறது, மதிமுக, பிசிக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை துணை முதலமைச்சராக்கிய பிறகு தன்னுடைய தோழமை கட்சிகள் அனைத்தையும் உடைத்து வைத்திருக்கிறாரு. அது என்ன அரசியல்? அது எல்லா கட்சியும் உடைச்சிருக்காரு. மதிமுக உடைச்சிட்டாரு, மல்லை மூலமா பண்ணிட்டாரு. அப்புறம் காங்கிரஸை உடைச்சிருக்காரு. காங்கிரஸ்ல இருக்கவங்கலாம் விஜய் பக்கம் யார் இருக்காங்களோ அவங்களாம் கட் பண்ணிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை உடைச்சிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டால், தன் மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அவருக்கு, இன்னமும் இருக்கிறது. அதனால்தான் பொதுமக்கள் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் எதிர்வாக்கு அளித்திருக்கிறார்கள். அதே சமயம் பாத்தீங்கன்னா, திமுக நடிகர்களையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சத்யராஜ், அதாவது நடிகர் சத்யராஜ் சார் பாத்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு டிஎம்கேல இருக்காங்க. ஸோ அதனால போற வர இடத்துல எல்லாமே விஜய் சாரை பத்தி பேசுறத விஷயங்களா இருக்கட்டும், கரூர் விஷயத்தை வச்சு நடிகர் அஜித் சாரே இந்த விஷயத்துக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் அந்த இடத்துல விஜய் சார் பேசல அப்படிங்கறத இவ்வளவு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றாங்க சார். சோ நடிகர்களை எதிரா, விஜய் சாருக்கு எதிரா மாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக? அதுக்காக ரெட் ஜெயண்ட் வேலை செய்யுதுமா. ரெட் ஜெயண்ட்டுடைய மெயின் காரணமே, நீங்க அஜித்தை பத்தி, பாக்யராஜ் அவங்கள பத்தி பேசினீங்க, அவங்களும் irrelevant. விஜய் கம்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க ஒருத்தர் பேர் சொன்னீங்க, என்ன ராஜா சொன்னீங்க? சத்யராஜ் சார். சத்யராஜ் யாருங்க? ஹூ கேர்ஸ் ஹிம்? மாமா, விஜயனுடைய நிலைமை எங்க இருக்கு? சத்யராஜ் மரியாதையா சொல்றேன், நான் அவரை இழிவுபடுத்துறேன். சத்யராஜ் இப்போ
ஹிந்தியில சொல்றாங்க 19-20 19க்கு 20க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி வித்தியாசம் அவருக்கு கிடையாது. மலைக்கும் அடுப்பு நடுவு சத்யராஜ் எங்க, விஜய் என்னுடைய சிகரம் எங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அவங்க காமெண்ட் பண்ணல பரவாயில்ல. அது காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவிற்கு பஜனை பண்றாங்க. அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்துட்டு ரீசெண்டா ஒரு திமுக ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, பெண்களுக்கு தான் வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, அதே சமயம் போதைப் பொருள் இது ரெண்டு தவிர வேற என்ன தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து திமுகவை வந்து இழிவுபடுத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கு இப்போ ரீசெண்டா பேசின ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து சாதாரணமா வந்து திமுக ஆட்சி தான் திரும்ப வேணும்னு தான் சொன்னேன், அந்த விஷயத்த வந்து ஊடகங்கள் தான் மாத்தி இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாத்தி பேசியிருக்காங்க சார். சோ அந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? அதுல மாத்தலாம் இல்ல. அவங்க விஜய்க்கு ஒரு ஜெனரல் திறந்து வச்சிருக்காங்க. நாளைக்கு விஜய் பதவிக்கு வந்துட்டோன்னா அந்த அம்மா பக்கம் அந்த பக்கம் போயிடும். அந்த அம்மா யாருமே விஜயகாந்துக்கு மரணத்திற்கு பிறகு பிரேமலதா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர மதிமுகவை விட மோசமாக ஆகிவிட்டது தேமுதிக. தமிழகத்தில் 2026 பொது தேர்தலுக்கு பிறகு 5 அல்லது 6 கட்சிகள் இருக்கிற இடம் தெரியாம போயிட போகுது. அது விஜய் வந்ததுனாலும் சொல்ல வரல. மதிமுக தேமுதிக 2-3 பேர் வருவாங்க போவாங்க. அதனுடைய வீரியம் குறைந்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாருங்க, விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் விஜய் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்தாச்சு. விடுதலை கட்சி என்பது வந்து எறும்பா நிக்குது, அப்படி ஜிகுன்னு. இதே திருமாவளவன் வந்து 8000 ஓட்டுல இருந்து எம்பிக்கு ஜெயிச்சாரு. அவரு எம்பி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ நிக்க போறேன்னு கதை அடிச்சாரு. எங்க ஆச்சுங்க? உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இந்த தலித் பாலிடிக்ஸை பண்ணிட்டு தோல்வி அடைத்தார்கள். அது மாதிரி தமிழ்நாட்டில் தலித் பாலிடிக்ஸ் சின்சியரா இல்லவே இல்லை விடுதலை சிறுத்தை கட்சி என்று தானே ஒரு கோபம் தாபம் இருக்கிறது. ஏதி வச்சுக்கமா, இந்த வீரியம் வந்து திமுக ஒரு 10-15 அமைச்சர்கள்லாம் அவருடைய எதிர்காலம் ஜீரோ ஆயிடும், கேள்விக்குறி ஆயிடும். அவங்களுக்கு டெபாசிட் போயிடுவாங்க. அதில் திமுக இருக்கிறதும் தெரியாது போயிடும். அப்படி ஒரு வேவ் நடந்தது தமிழ்நாட்டுல. பொதுமக்கள் சைலண்டா பண்ணியிருக்காங்க ஓட்டை. 4ஆம் தேதி தெரிஞ்சிட போது. இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு நூதனமான ஒரு புரட்சியை எடப்பாடி பழனிசாமியினுடைய 234 தொகுதிகளில் விஜயம் செய்தது ஒன்று, விஜய் அவர்கள் 16-17 இடத்துல போய் பேசினது 2. இந்த 2த்தையும் கம்பெனி பாத்தீங்கன்னா சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு நான் சொல்லுவது 85% ஓட்டு அதில் தான் வந்தது. திமுகவுக்கு டவுன் ஆயிடுச்சுமா திமுக. அதனால பயந்துட்டு துபாய் போயிட்டாங்க, கொடைக்கானல் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து திமுகலையோ இல்ல தாவேகாலையோ யாராவது வந்து இப்போ அடிச்சுக்கிட்டாங்க, யார் மூலயமா வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து மாத்திட்டு இருக்காங்க சார். ஆனா இப்ப தேர்தல்ல ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக சைட்ல இருந்து நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு ஒரு லேடியை வந்து பிரெக்னென்ட் லேடியை வந்து அடிச்சிருக்காங்க சார். சோ இதுல இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது மாற்று கட்சியினரோ இல்ல மத்த கட்சி தலைவர்களோ இல்ல யாருமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கல, யாருமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காதது வந்து ஒரு பெரிய வருத்தமா வந்து சீமான் சார் வந்து சொல்லியிருப்பாங்க சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். தமிழகத்தில் திமுக என்பது பெண்ணுக்கு எதிரான கட்சி. அதனால்தான் பெண்ணுடைய மகளிர் மசோதாவிற்கு திமுக ஓட்டு போடவில்லை. தமிழகத்தில் ஆண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க. ஒண்ணு சொல்றேன், ஸ்டாலின் தன்னுடைய தங்கச்சி கனிமொழியை ப்ரொஜெக்ட் பண்ண தவிர வேற யாரும் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த பெண்மணிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அதிகாரம்? கிடையவே கிடையாது. திமுக என்பது பெண்களை ஒடுக்குவதற்காக வளர்க்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவும் ஒரு கார்பரேட் ஹவுஸ் பாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. அது சரியா தானே இருக்குது. ஆக மொத்தம் சீமான் சொல்லி இருப்பது கரெக்ட். அந்த பிரெக்னென்ட் லேடியை அடித்தது தவறு என்பதை குற்றமா சாட்டி அந்த கேஸ் போட்டு பண்ணிருக்கு. எப்படி இருந்தாலும் 5ஆம் தேதி பிறகு புதியதாக வரக்கூடிய அரசு இந்த கேஸை மீண்டும் எடுத்துப்பார்கள் என்றுதான் நம்பலாம். அண்ட் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் சார், அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தாவேகா தலைவர் விஜயோட வருகையால எங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. மேபி திமுகவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2011 ஆன மாதிரியான விஷயங்கள் தான் திருப்பி நடக்க போகுது. படு தோல்வி வேணா அடைவாங்க, ஆனா அது எங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. 100% நாங்க ஓட்டு வாங்கி கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா எங்க முன்னாடி வருவாங்க அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்லியிருக்காங்க சார். அது உண்மை, அவருடைய கருத்து. பட் என்ன பொறுத்து மட்டும் அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷன்ஸ் அவர் வந்து விஜய் குறைந்தது 1% 2% அனைத்து கட்சிகள் இருந்து எடுத்துட்டு பாருதான் என்னுடைய கருத்துமா. அவர் பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார். அவருக்கு அது முதிர்ச்சியான கருத்துகள் உண்டு.
அவருடைய கருத்துக்கு எதிராக சொல்லாவிட்டாலும் அதிமுக வாக்குகளை கண்டிப்பாக விஜய் பெற்றிருக்கிறார் சில இடங்களில் என்பதுதான் யதார்த்தம். அப்படி சொல்றாரு. ஒன்னு கேள்வி கேட்கிறேன், சசிகலா அம்மா வந்து ஏடிஎம்கே வாக்கெல்லாம் பிரிச்சிருக்காங்களே, அது பொள்ளாச்சி ஜெயராம் என்ன பதில் சொல்ல போறாரு? ஸோ இது ஈக்குவல் பாயிண்ட் என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். GT Holidays, South India's #1 travel brand.